விடுகின்ற விடியலில் உன் அதிர்ஷ்டத்தோடு இந்த வாராகி தாய் உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருக்கும் என்னை அழைத்துவிடு என் கண்ணின் மணியே. உன் தலையெழுத்தை மாற்ற வந்தேவிட்டேன். உன் விதி என்னும் சொல்லை நான் மாற்ற வந்தேவிட்டேன். விதி சதி செய்ததோ சதி விதி செய்ததோ என்று தெரியாமல் போகின்ற இடத்தில் எல்லாம் குழப்பமடைந்தாய். யாருமே இல்லையே என்று தனிமையை நினைத்து வருந்தினாய். இப்பொழுது உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவரைத்தான் இப்பொழுது உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். வெற்றிக்காகத்தானே இந்த கால போராட்டத்தை அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இப்பொழுது உனக்கான தர்மத்தையும் நியாயத்தையும் தர நான் வந்திருக்கின்றேன். பாவ காலங்களில் நான் அவ்வளவு செய்து விட்டேனோ தாயே. இப்பொழுது சுற்றி சுற்றி அல்லவா என் கிரகமும் நேரமும் அடித்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உனக்கான பாவ காலத்தை முடித்து வைத்துவிட்டு புண்ணிய காலத்தை தொடங்கி வைப்பதற்காக இந்த வாராகி அனுப்பிவிட்டேன் ஒருவரை. நீ இவரை சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அது உன் உறவாக இருக்கலாம், உன் துணையாக இருக்கலாம், உன் இரத்த உறவான அந்த விஷயத்தில் உன் வெற்றிக்காக போராடும் களத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய். கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் என் கண்ணின் மணியே. உன் உறவானவரோ உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு உதவியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பேருதவியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான பாதையும் தெளிவுபடுத்த அவர் வந்து விட்டார். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக நீ சில விஷயத்தை தியாகம் செய்திருந்தாய். வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தில் நீ அங்கு என்ன செய்வதென்று அறியாது விடை கேட்டிருந்தாய். அந்த விடையை உன் பிரியமானவரின் மூலம் அல்லவா நான் கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உன் மனதில் இருக்கின்ற ஆசையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் நீ எதை பற்றியும் கலங்கவும் செய்யாதே, கவலைப்படவும் செய்யாதே. இழந்து விட்டேன் என்று இழந்ததை நினைத்து மட்டும் வருத்தப்படாதே. அந்த இழந்ததையும் இழந்ததை விட சிறப்பான ஒன்றையும் தருவதற்குத்தான் அந்த கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தீர்மானிக்க வந்து கொண்டிருக்கின்றார். நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கு வருகின்ற மாற்றமானது உன் வாழ்க்கைக்கான தேடலில் உன்னை தேடி மிக பெரும் அதிர்ஷ்டத்தோடு தான் வந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலை மாறாதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திலே உன் உறவானவரும் உன் பிரியமானவரும் உன்னை தேடி இந்த மாற்றத்தை கொண்டு வரத்தான் போகிறார். உனக்கு முன்னதாகவே சென்று உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி நீ வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கோடு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே. எந்த ஒன்றை இழந்தாலும் சரி, இந்த தாயின் மீது உன் பாரத்தை போட்டுவிடு. உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகும் நிலையில் இருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்துகின்றாய்? அதை கொண்டு வருவது யார் என்று நினைத்து விட்டாய்? உன் தாய் வராகியாக இருக்கும்போது நீ சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான மாற்றத்தை நான் இப்பொழுது இதை கேட்கும் நெடியை அவர் மூலம் கொண்டு வந்து மனதின் மாற்றத்தை நான் தீர்க்கமாக தர வந்திருக்கும் போது எதற்கும் வருந்தாதே. நன்றி என்ற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு ஐயோ நாம் செய்த உதவியை அவர் மறுத்துவிட்டாரே என்று நினைக்காதே. கடந்து போனவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துக்கொள். எல்லோரும் உன்னை மாதிரியே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. நல்வுள்ளம் படைத்த என் பிள்ளைக்கு எப்பொழுதுமே நான் சஞ்சலத்தை ஏற்படுத்த போவதே இல்லை. நீ கேட்ட ஆசையை பழிக்கச் செய்வதற்குத்தான் உன் பிரியமானவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன். வெற்றி உனதாக போகிறது. எந்த காரியம் நடக்கவில்லை என்று நினைப்பதை தாண்டி நீ ஒருவருக்காக நீண்ட காலமாக காத்து கொண்டே இருந்தாயல்லவா? இது நடந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்.
நான் என்னுடைய முடிவினை சொல்லிவிட்டு பதில் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் தாயே என்று நினைத்து கொண்டிருந்தாயல்லவா என் தங்க பிள்ளையே. இப்பொழுது உனக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்வதற்காக வந்துவிட்டேன். ஏன் உன்னை ஓரம் கட்டினார்கள் தெரியுமா? உன்னிடம் பணம் இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை என்பதற்காக நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னதை கூட அவர் காதில் வாங்காமல் இருந்து கொண்டு விட்டார். இப்போதும் அதை நினைத்து மனம் வருந்தத்தான் செய்கின்றார். ஏனென்றால் உன் நிலை உயரப்போவதை அவரும் அறிந்து விட்டார். நீ விடாமுயற்சியோடு அவர் ஓரம் கட்டிவிட்டாரே, நிராகரித்து விட்டாரே என்று சொல்வதை நீ கருத்தில் கொள்ளாமல் உன் வேலைகளில் முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றி அடைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தாய். அந்த விடாமுயற்சியும் உன் எண்ணமும் செயலும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உன் வெற்றியை தீர்மானித்திருந்தது. அந்த வெற்றியே இப்பொழுது அவருக்கான வேலையில் காண்பித்து விட்டது. என் பிள்ளையே, உன் வெற்றியை நிலை தடுமாற வைக்கலாம் என்று பல பேரும் சூழ்ந்து நின்று கொண்டு அங்கு சூழ்ச்சி வலைகளை பின்னி கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் தருணத்தை நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். எந்த ஒன்று உன் வாழ்க்கையில் இழந்து விட்டாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், அதை நீ இழக்கவில்லை என் கண்ணின் மணியே. அதை நான் தான் பத்திரமாக எடுத்து வைத்திருக்கின்றேன். என் கையில் பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்திருக்கின்றேன். அது எதற்கான உரிய நேரம் வரும்பொழுது அதை சரியான தருணத்தில் உன் கையில் ஒப்படைத்து உன்னை ஆச்சரியத்தில் ஆள்படுத்த போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருந்த வழிகளை எல்லாம் இப்பொழுது என பாரமாக்கி கொண்டு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டும்தான் நான் நிரந்தரமாக்க தரப்போகிறேன். உன்னை மட்டம் தட்டியவர்களும் உன்னை குறை கூறியவர்கள் எல்லோரும் இப்பொழுதும் உன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுக்க அங்கு நான் உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இருந்த காயங்களை எல்லாம் நீ நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. எந்த ஒரு செயல் உன் மனதை போட்டு வருத்தி கொண்டிருந்ததோ, எந்த ஒரு செயல் உன் மனதை போட்டு கலங்கடித்து கொண்டிருந்ததோ, அந்த வருத்தங்களும் கலக்கங்களும் இனி காணாமல் போக போகிறது. உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் நான் உன் கூடவே பயணித்து உனக்கு ஆறுதலாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் சோர்வடைந்து விடாதே. எல்லா நாட்களும் இப்படித்தானே தாயே நீ சொல்லிக் கொண்டு இருக்கின்றாய். நான் எங்கே சோர்வடைகிறேன்? ஓடிக்கொண்டே தானே இருக்கின்றேன். ஆனால் அதற்கான பலம் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே. நான் ஒரு திசையில் இருக்கின்றேன், அவர் ஒரு திசையில் இருக்கின்றார். நான் எப்படி சந்திக்க போகிறேன், ஏது சந்திக்க போகிறேன் என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். இங்கு பேசாத பேச்சுக்கள் எல்லாம் பேசியாச்சு, நான் வாங்காத பட்டங்கள் எல்லாம் வாங்கியாச்சு என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எல்லா நிலையையும் தாண்டி வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி ஒரு நிலையை உனக்குள் உருவாக்கி இருக்கின்றேன். உனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற ஒரே விஷயத்தை மட்டும் உன் மனதில் நீ வைத்து கொள்ளாதே. எல்லோரும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்றை தருவதற்கும் ஏதோ ஒன்றை கற்பித்து தருவதற்கும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீ அவர்களை நினைத்து எல்லாம் கலங்க வேண்டாம். எல்லாம் விதிப்படி நடக்கும் என்பதை தாண்டி எல்லாம் என் அன்னையின் அருள்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உண்மையாகவும் தெளிவாகவும் என் மீது தீர்க்கமான நம்பிக்கையும் கொண்டும் இரு. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி வெற்றிக்கான தருணம் உனக்கென்று நிரந்தரமாக வந்து சேர போகும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டே இருக்கின்றாய்? எவ்வளவு சோகம், எவ்வளவு வருத்தம், எவ்வளவு காயம் என்று எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்த பிறகும் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே தாயே என்று நீ வருத்தப்படுகிறாய். உன் வருத்தங்கள் எனக்கு தெரியாமல் இல்லை, உன் காயங்கள் எனக்கு புரியாமல் இல்லை. அந்த காயமும் வருத்தமும் உனக்கு நான் நிலையானதாக வைத்து விடுவேனோ என்று எண்ணி விட வேண்டாம். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை எல்லாம் தாண்டி உனக்கு சந்தோஷமான தருணத்தை தருவதற்கு நான் வந்துவிட்டேன் என்பதை நீ நிலைநிறுத்தி
கொள். என் கண்ணின் மணியே, உன் பாரத்தை நான் சுமக்கப் போகும்போது உனக்கானவர் உன்னை தேடி வந்து உன் வெற்றியை தருவதற்கு தயாராகிவிட்டார். இனி தடைகளை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. அவரை உன்னை தேடி வந்து நல்லது தான் செய்ய போகிறார். ஓம் வராகி தாயே போற்றி.